பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்பெத்தல் பிரேயர் மினிஸ்ட்ரிங்களை வாழ்த்துகிறது. விஷ் யூ ஹாப்பி பிளஸ்ஸட் டிசம்பர். எப்படி இருக்கீங்க தேவஜனமே? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சங்கீதம் 107 சங்கீதம் 1வது வசனம். இந்த மாதத்திற்குள்ள வாக்குத்தத்தம் 11 மாதமாய் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார், தேவைகளை சந்தித்தார். எத்தனையோ விதமான ஆபத்துகள் அனர்த்தங்கள் நம் வாழ்க்கையில் கடந்த போதிலும் அவர் நமக்கு நல்லவராகவே இருந்தார். மனுஷர்கள் தீங்கு இழைக்கலாம் தேவஜனமே, ஆனால் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிக்கூர்ந்து மகிழ கடவோம் என்று சங்கீதம் 118:24 சொன்னது போல, ரிஜாய்ஸ் இன் த லார்ட், ஆல்வேஸ் பி ரிஜாய்ஸ். ஆம் தேவஜனமே, 11வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம், அதை முடிய கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தரை துதியுங்கள், அவர் உண்டு பண்ணின நாள், இதில் மகிழ்ந்து களிக்கூற கடவோம் வாலிப பிள்ளைகளே. ஹல்லேலூயா. மகிழ்ந்திருப்போம் கர்த்தரோடு, ஸ்தோத்திரத்தோடு அவரோடு கூட மகிழ்ந்திருப்போம். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம். எல்லாவற்றிற்காக துன்பமானாலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அழுகையானாலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், சந்தோஷமானாலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படியே கர்த்தர் நம்மோடு கூட உறவாட வாஞ்சிக்கிறார். வாலிப பிள்ளைகளே, கர்த்தரோடு கூட இந்த மாதம் முழுதுமாய் நாம் துதித்தோடு கூட நம்ம தொடங்குவோமா? இந்த மாதம் முழுதும் நாம் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கலாமா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரங்களுடன் ஜெபத்தில் வீழ்த்திருங்கள் என்று கொலேசியர் 4:2 வசனத்தில் சொல்லியிருக்கிறார். தேவஜனமே, வாலிப பிள்ளைகளே, இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவனை நோக்கி நாம் கதறுவோமா? நம்மோடு சேர்ந்து பிதாவிடத்தில் அவர் நமக்காக மன்றாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் கொடுங்க கர்த்தரிடத்தில். ப்ரேயரில் என்னென்ன நீங்கள் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லுங்கள் தேவ பிள்ளைகளே. கர்த்தர் வாய்க்க செய்வார். அவர் செய்யக்கூடாத காரியம் ஒன்றில். அவரை துதியுங்கள், அவர் நல்லவர். ஹல்லேலூயா. மனுஷர்களை போற்றி புகழினாலேயோ இல்லை மனுஷர்களை நீங்கள் ப்ரைஸ் பண்ணதுனாலேயோ ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. கர்த்தரை ப்ரைஸ் பண்ணுங்க அந்த இடத்துல. ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களாய் கர்த்தரை துதியுங்கள், எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், நிந்தித்த இடங்களுக்காக ஸ்தோத்திரம் செய்யுங்கள், எல்லாருக்காகவும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அதுதான் நம்ம கர்த்தர் நம்ம இடத்துல இந்த மாதத்தில் எதிர்பார்க்கிற. ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, அப்பா, அருமையான இந்த அதிகாலை வேலைக்காய், புதிய நாளுக்காக, புதிய மாதத்திற்காக ஸ்தோத்திரம். உம்மை மனதார துதிக்கிறோம் அப்பா. உங்கள் கிருபை எங்களோடு இருக்கிறபடினாலும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாலிப பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த நாளில் மகிழ்ந்து களிக்கூற செய்யுங்க சுவாமி. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுங்க ஆண்டவரே. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஸ்ரீலங்கா, தமிழ்நாட்டு எல்லைப்பகுதிகளை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். மே காட் bless you. Jesus is coming soon. Are you all ready? கர்த்தரை துதித்து கொண்டே இருங்கள். Thanks for watching. Hallelujah. Maranatha. Shalom.